வணக்கம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு உரை ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆன்ம இணைப்புகள் பத்தி, அதாவது சோல் கனெக்ஷன்ஸ பத்தி. ரொம்ப ஆழமான சில கருத்துக்கள் அது பேசுது. ஆமா. சில சந்திப்புகள் ஏன் வெறும் தற்செயல் நிகழ்வா இல்லாம, நம்ம ஆன்மாவை விழிக்க வைக்கிற அளவுக்கு முக்கியமா இருக்குன்னு நாம இன்னைக்கு விரிவா பேசப் போறோம். கரெக்ட். இது ஒரு வழக்கமான காதல் கதை மாதிரி இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு ஆன்மீக பார்வை. சில பேர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றது ஒரு கதைய உருவாக்க இல்ல. நம்மளையே நமக்கு யாருன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த உரை சொல்லுது. சரி. அப்போ இன்னைக்கு நாம சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். மனசுக்கு ஒருத்தரை பிடிக்கிறதுக்கும் ஆன்மா அளவுல ஒரு அதிர்வு ஏற்படுறதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் இந்த மாதிரி இணைப்புகள்ல பிரிவு வந்தா அது ஏன் ஒரு முடிவல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு செயல்முறைன்னு இந்த உரை சொல்லுது. ஆமா. அப்புறம் ரொம்ப முக்கியமா 2 பேர் நேர்ல பார்க்காம பேசாம இருக்கும்போது கூட அவங்கள இணைக்கிற அந்த ஆற்றல் இழைகள், அதாவது எனர்ஜி த்ரெட்ஸ்னா என்ன? வாங்க இதெல்லாம் பத்தி ஆழமா பேசலாம். ஆரம்பிக்கலாமா? இந்த உரையின் முதல் வரியே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. பிரபஞ்சத்துல தற்செயல்னு ஒண்ணுமே இல்ல. ஆமா. அதாவது நடக்கிற ஒவ்வொரு சந்திப்புக்கு பின்னாடியும் ஒரு கணக்கு இருக்கு, ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுது. இத கேட்கும்போது உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு குறிப்பிட்ட சந்திப்பு ஏன் அவ்ளோ முக்கியமா தோணுச்சுங்கிறதுக்கு ஒரு விடை கிடைக்கிற மாதிரி இல்லையா? நிச்சயமா. அந்த முதல் சந்திப்பு எப்படி இருக்குன்னு இந்த உரை ரொம்ப அழகா விவரிக்குது. பொதுவா ஒரு புது நபரை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு சின்ன தயக்கம், ஒரு பதற்றம் இருக்கும். ஆமா, ஒரு அந்நியத்தன்மை இருக்கும். ஆனா இங்க சொல்லப்படுற சந்திப்புல இது எதுவுமே இல்லாம ஒரு விவரிக்க முடியாத அமைதியும் பல வருஷமா பழகின ஒரு உணர்வும் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு நிமிஷம். அதுல ஒரு வரி வருது, முகத்தால் அடையாளம் காண்பதல்ல, அதிர்வால் அடையாளம் காண்பதுன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு நல்ல கேள்வி. மனதின் ஈர்ப்புங்கிறது பெரும்பாலும் புறத்தோற்றம், பேச்சு, புத்திசாலித்தனம் இதையெல்லாம் சார்ந்திருக்கும். அதுல ஒரு வித பரபரப்பு இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கரெக்ட். ஆனா ஆன்மாவின் அதிர்வுங்கிறது இதையெல்லாம் தாண்டினது. நீங்க சொல்ற அந்த வரி அதான் சொல்லுது. அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்களோட இருப்பு, அதாவது அவங்களோட வைப்ரேஷன் உங்களுக்குள்ள ஒரு அமைதியை கொண்டு வரும். ஓ. பல வருஷமா தேடின ஒண்ணு கிடைச்ச மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு வந்துட்டோங்கிற உணர்வை கொடுக்கும். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் இங்க மொதப்படி. ஓகே, இப்போ புரியுது. இது மனசோட அறிமுகம் இல்ல, ஆன்மாவின் பழக்கம்னு அந்த உரை சொல்றதுக்கு இதுதான் காரணமா? அதேதான். அதாவது இந்த 2 ஆன்மாக்களும் ஏற்கனவே ஒண்ணுக்கொண்ணு தெரியுங்கிற மாதிரி ஒரு ஆழமான உணர்வு. அதனாலதான் இந்த சந்திப்பு வாழ்க்கைய மாத்துறதுக்கு வரல. ஆமா, ஆன்மாவை விழிக்க வருதுன்னு இந்த உரை ஆணித்தரமா சொல்லுது. இந்த சந்திப்புக்கு பிறகு உலகத்தை பாக்குற உங்க கண்ணோட்டமே மாறி இருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஒரு மாதிரி நமக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஒரு உணர்வு திடீர்னு விழிச்சுக்கிட்ட மாதிரி. எக்ஸாக்ட்லி. உங்க அனுபவத்துல இது பொருந்தி போகுதான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். சரி, இந்த இணைப்பு இவ்வளவு உண்மையானது, இவ்வளவு ஆழமானதுன்னா அப்புறம் ஏன் பிரிவு வரணும்? இதுதான் எனக்கு புரியாத புதிரா இருக்கு. ஆமா, இதுதான் இந்த உரையின் மிக முக்கியமான ஆனா புரிஞ்சுக்க கஷ்டமான பகுதி. பெரும்பாலான நேரங்கள்ல இந்த மாதிரி ஆழமான இணைப்புகள்ல வர்ற தூரம், மௌனம் இதையெல்லாம் ஒரு தோல்வியா, ஒரு முடிவா தான் நம்ம பாக்குறோம். ஆனா இந்த உரை இதுக்கு முற்றிலும் வேற ஒரு கோணத்தை கொடுக்குது. ஆமா, அது என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரிவு ஒரு தண்டனை இல்ல, அது ஒரு தயாரிப்பு. தயாரிப்பா? கட்டம். உண்மையான இணைப்புகள் ஈகோல, அதாவது அகங்காரத்துல நிலைச்சு நிக்காது. ஓகே. அது தூய்மையான உண்மையில மட்டும்தான் உயிரோட இருக்கும். சுத்திகரிப்புன்னு சொல்றீங்க, கேட்கவே கொஞ்சம் வலி நிறைஞ்ச வார்த்தையா இருக்கே. ஒரு ஆன்மீக அறுவை சிகிச்சை மாதிரியா? நம்ம விருப்பம் இல்லாம நம்ம மேல திணிக்கப்படுற ஒரு வலியா? அப்படி எடுத்துக்கலாம். ஆனா அதோட நோக்கம் நம்மள காயப்படுத்துறது இல்ல, குணப்படுத்துறது. குணப்படுத்துறதா? ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஈகோ, பயங்கள், பாதுகாப்பற்ற உணர்வுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் கரைக்கிறதுக்காக பிரபஞ்சம் தற்காலிகமா இந்த பிரிவை கொண்டு வருதான். நாம தோல்வின்னு நினைக்கிற பிரிவு உண்மையில ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யுது. ஃபில்டர் மாதிரியா? ஆமா, அந்த உறவுல இருந்த ஈகோ, பொய், எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் வடிகட்டிட்டு சுத்தமான அன்பை மட்டும் மிச்சம் வைக்குமா. இது உறவுகளை பாக்குற நம்ம பார்வையே மாத்திர ஒரு விஷயம் இல்லையா? வாவ், அது உண்மையிலே ஒரு வித்தியாசமான பார்வை. இதுல வர்ற ஒரு வரி என்ன ரொம்ப பாதிச்சது. அருகில் இருக்கும்போது நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்போம். தூரத்தில் இருக்கும்போது நாம் நம்மையே பார்க்க ஆரம்பிப்போம். ஆமா, இது எவ்வளோ ஆழமான உண்மை. கரெக்ட். அந்த தூரம்தான் உங்களுக்கு உங்களையே முழுசா காட்டுற ஒரு கண்ணாடியா மாறுது. உங்க பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்க உண்மையான தேவை என்ன, நாம எதுக்கு பயப்படுறோம்னு கூட. எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டும்.
மத்தவங்கள சார்ந்து இல்லாம உங்களுக்குள்ள நீங்க முழுமை அடையறதுக்கான ஒரு வாய்ப்ப அந்த பிரிவு கொடுக்குது. அந்த வலி உங்கள உடைக்க வரல, உங்க இதயத்தோட எல்லைய விரிவுபடுத்த வருதுன்னு இந்த உரை ஒரு நம்பிக்கை கொடுக்குது. சரி, இந்த பிரிவுங்கிறது ஒரு தற்காலிக சுத்திகரிப்புன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. மாசக்கணக்குல, சில சமயம் வருஷக்கணக்குல பேசாம பார்க்காம இருக்கும்போது கூட அந்த இணைப்பு எப்படி உயிரோட இருக்குன்னு சொல்றாங்க. அது வெறும் நம்மளோட நினைப்பு, ஒரு பழக்கதோஷம் தானே? இல்ல அதுக்கும் இந்த உரையில விளக்கம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்குதான் ஆற்றல் இழைகள், அதாவது எனர்ஜி த்ரெட்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட இந்த உரை முன்னுக்கு வைக்குது. ஆற்றல் இழைகளா? கேட்கவே கொஞ்சம்... ஆமா, கேட்க கொஞ்சம் மாயாஜாலம் மாதிரி இருக்கலாம். ஆனா அதோட விளக்கம் ரொம்ப சுவாரஸ்யமானது. உடல்கள் மட்டும்தான் தூரத்துல இருக்கு, ஆன்மாக்கள் எப்பவும் இணைஞ்சுதான் இருக்குன்னு இது சொல்லுது. அப்படின்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத வைஃபை கனெக்ஷன் மாதிரியா? 2 பேர் பக்கத்துல இல்லன்னாலும் அவங்க உணர்வுகள் ஒண்ணுக்கொண்ணு சிங்க் ஆகிட்டே இருக்குமா? நீங்க சொல்ற அனாலஜி 100க்கு 100 பொருத்தம். திடீர்னு காரணம் இல்லாம ஒருத்தரோட ஞாபகம் வர்றது, அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி கனமா இருக்கிறது, இதெல்லாம் அந்த இன்விசிபிள் நெட்வொர்க்கோட டேட்டா டிரான்ஸ்ஃபர் தானா? அதேதான் இந்த உரை சொல்லுது. உலகம் இத இமேஜினேஷன்னு சொல்லலாம், ஆனா பிரபஞ்சம் இத எனர்ஜி கனெக்ஷன்னு சொல்லுது. ஒருவர் அமைதியா வலித்தால் மற்றவரின் உள்ளம் காரணமில்லாமல் கனமாகிவிடும்னு அதுல ஒரு வரி வரும். இது உங்க உணர்ச்சி மட்டும் இல்ல, ஒரே அதிர்வுல இருக்கிற இன்னொரு ஆன்மாவோட நிலைய உங்க உள்ளம் ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குதுங்குது. அதனாலதான் டிஸ்டன்ஸ் இஸ் பிசிக்கல், நாட் ஸ்பிரிச்சுவல்னு ஆணித்தரமா சொல்லுது. அதேதான். அப்போ இந்த உணர்வுகள் வெறும் பழக்கமோ இல்ல பற்றோ, அதாவது அட்டாச்மெண்டா இல்லையா? ஏன்னா மனசு குழப்பிக்கிட்டே இருக்குமே, இது உண்மையா இல்ல நாமளா கற்பனை பண்ணிக்கிறோமான்னு. இந்த குழப்பம் வர்றது ரொம்ப இயல்புதான். இந்த உரை இத சோல் மெமரி மற்றும் சோல் ரெசனன்ஸ்னு வகைப்படுத்துது. சோல் மெமரி, சோல் ரெசனன்ஸ். ஆமா, அதாவது 2 ஆன்மாக்கள் ஒரு முறை ஆழமா இணைஞ்சிட்டா அவங்களோட அதிர்வுகள் தொடர்ந்து ஒன்னையும் எதிரொலிச்சுட்டே இருக்கும். அதனாலதான் மறக்க முயற்சி செஞ்சாலும் மறக்க முடியாது. இங்கதான் மனசுக்கும் ஆன்மாவுக்கும் சண்டை நடக்குது. மிக சரியா சொன்னீங்க. மனசு நடந்ததெல்லாம் போதும், மூவ் ஆன் பண்ணுன்னு சொல்லும். ஆனா ஆன்மா கொஞ்சம் பொறு, இது ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்லும். அந்த இணைப்பு உண்மையானதா இருக்கிறதால தான் அது மனசோட கட்டுப்பாட்டையும் மீறி உள்ளுக்குள்ள உயிர்ப்போட இருக்கு. கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே எதுவும் நடக்காதுன்னு தோன்ற சமயங்கள்ல ஆமா, இந்த நம்பிக்கையை பிடிச்சிட்டு இருக்கிறது எப்படி? பிரபஞ்சம் சீரமைப்பை பாக்குதுன்னு சொல்றது ஒரு விதத்துல ஆறுதலா இருந்தாலும், அந்த சீரமைப்பு எப்போ வரும் யாருக்கு தெரியும்? இது ஒரு முடிவே இல்லாத காத்திருப்பா இருக்காதான்னு கேக்குறீங்களா? ஆமா. உங்க சந்தேகம் ரொம்ப நியாயமானது. உடனடி தீர்வு வேணும்னு எதிர்பார்க்கறது மனித இயல்பு. ஆனா இந்த உரை என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சம் அவசரப்பட்டு எதையும் செய்யாது, அது சரியான தருணத்துக்காக, சரியான சீரமைப்புக்காக, அதாவது அலைன்மெண்ட்டுக்காக காத்திருக்கும். கரெக்ட். அலைன்மெண்டா அப்படின்னா என்ன? அப்படின்னா பிரிஞ்சிருக்கிற 2 ஆன்மாக்களும் தனித்தனியா வளர்ந்து ஒரே மாதிரியான உணர்ச்சி நிலைக்கும், ஒரே புரிதலுக்கும், ஒரே அமைதிக்கும் வரது. ஓ, உதாரணத்துக்கு ஒருத்தர் இன்னும் ஈகோல சிக்கி பழைய காயங்களோட இருக்கலாம், இன்னொருத்தர் அதையெல்லாம் தாண்டி ஒரு தெளிவான நிலைக்கு வந்திருக்கலாம். இந்த நிலைமையில அவங்க ஒன்னு சேர்ந்தா அந்த பழைய பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்கும். சரிதான். அதனால 2 பேரும் ஒரே பக்கத்துல வர்ற வரைக்கும் பிரபஞ்சம் காத்திருக்கும். அதுக்காக தான் இந்த இடைவேளி, இந்த தனித்தனி பயணம் தேவைப்படுது. ஓகே, அப்ப இந்த காத்திருப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு. 2 பேரும் மறுபடியும் சேரும்போது அது பழைய கதையோட தொடர்ச்சியா இருக்காது, ஒரு புத்தம் புதிய அத்தியாயமா இருக்கும்னு இந்த உரை ஒரு நம்பிக்கையை கொடுக்குதே, அதுக்கு இதுதான் காரணமா? மிகச்சரியா சொன்னீங்க. ஏன்னா இப்ப நீங்க 2 பேரும் பழைய ஆட்கள் இல்ல. இந்த பிரிவுல கிடைச்ச அனுபவங்கள் உங்களை இன்னும் ஆழமான பக்குவப்பட்ட மனிதர்களா மாத்திருக்கும். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வரி இருக்கு. இந்த மறு சந்திப்பு தேவைப்படுபவர்களாக நடக்காது, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக நடக்கும்னு சொல்லுது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த வரியா இருக்கே, கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது எனக்கு துணை வேணுங்கிற தனிமையிலிருந்தோ ஒரு வெறுமையை நிரப்புறதுக்காகவோ இந்த இணைப்பு மறுபடியும் உருவாகாது. சரி. அது 2 பேரும் தங்களுக்குள்ளேயே முழுமையா சந்தோஷமா உணரும்போது அந்த முழுமையிலிருந்து பிறக்கும் ஒரு இணைப்பா இருக்கும். இது 2 பாதி பேர் சேர்ந்து ஒன்னாகிறதில்ல, 2 முழுமையான பேர் சேர்ந்து ஒரு புதிய உலகத்தை உருவாக்குறது. அதேதான். அதனாலதான் பிரபஞ்சம் தாமதிக்கலாம் ஆனால் தவறாதுங்கிற செய்தி இந்த முழு செயல்முறையோட மையமா இருக்கு. இந்த நீண்ட உரையாடல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நீங்க அனுப்புன இந்த உரை சொல்றபடி சில சந்திப்புகள் வெறும் நிகழ்வுகள் இல்ல,
அவை பிரபஞ்சத்தால் திட்டமிடப்பட்ட ஆன்மாவின் விழிப்புணர்வுக்கான அழைப்புகள். ஆமா, அதுல வர்ற பிரிவு ஒரு முடிவல்ல. அது ரெண்டு பேரையும் தனித்தனியா பக்குவப்படுத்தி அவங்களுக்குள்ள இருக்கிற தேவையற்ற விஷயங்களை சுத்தப்படுத்துற ஒரு இடைப்பட்ட காலம். ஹம். தூரம் உடல்களுக்கு மட்டும்தான். ஆன்மாக்கள் ஆற்றல் இழைகள் மூலமா எப்பவும் இணைஞ்சுதான் இருக்கு. ம் கடைசியா எல்லாம் ஒரு பெரிய திட்டத்தோட பகுதி. வலி, பிரிவு, காத்திருப்பு எல்லாமே ஒரு ஆழமான தூய்மையான இணைப்பை உருவாக்குறதுக்கான கருவிகள் தான். பிரபஞ்சம் எழுதும் கதைகள் எப்போதும் முழுமையில்தான் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த உரை முடியுது. ஆமா, தாமதங்கிறது மறுப்பு இல்ல, அமைதிங்கிறது வெற்றிடம் இல்ல, தூரங்கிறது முடிவில்லைங்கிற வரிகள் மனசுல ஆழமா பதியுது. இது நம்ம எல்லாரையும் ஒரு ஆழமான சிந்தனைக்கு கொண்டு போகுது. நிச்சயமா இந்த உரையில உண்மையான இணைப்புகள் வாழ்க்கையில ஒரு முறை மட்டுமே வருகிறது. அது வந்தால் அடையாளம் காண்பதுதான் விழிப்புன்னு ஒரு வரி வருது. அந்த விழிப்புணர்வுக்கு பிறகு இந்த தூரம் அல்லது பிரிவு உங்களை ஒரு சிறந்த ஆழமான நபரா மாத்துறதுக்கான ஒரு தயாரிப்பு காலம்னு நாம எடுத்துக்கிட்டா. ஹம். இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி இதுதான். இந்த காலகட்டத்துல உங்கள பத்தி நீங்க கத்துக்கிட்ட ஒருவேளை அந்த இணைப்பு உங்க வாழ்க்கையில வரவே இல்லைன்னா நீங்க ஒருபோதும் கத்துக்கொண்டிருக்க முடியாத ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? அதை யோசிச்சு பாருங்க.